ஹாய் மக்களை, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, விஜய் அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வாங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளார். ஆனா அவர் தேர்தல் அறிக்கையில் அவர் என்னெல்லாம் நான் வந்தா பண்ணுவேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு என்னெல்லாம் சொன்னாரோ அது எதையுமே செய்யல. பாதிக்கு முக்காவாசி செய்யல. குறிப்பாக வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொன்னாரு, தரல. ஏன்னு கேட்டா, இதுக்கு முன்ன ஆட்சி செஞ்ச திமுக அரசு கஜானாவை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க, அதனால கொடுக்க முடியல. அதே போல மாதந்தோறும் 2500 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு, அதுவும் தரல. ஏன்னா இதே காரணம் தான். ஆனா தாலிக்கு தங்கம், 6 கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் சொன்னாரு, ஆனா எதையுமே செய்யல. ஆனா ஒண்ணு செல்லவே கிடையாது. என்ன தெரியுமா? காரு வழங்கும் திட்டத்தை அவரு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லல. ஆனா இப்போ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியாரு. இதை பார்க்கும்போது என்ன புரியுது நமக்கு? சட்டமன்றத்துல என்னதான் நடக்குது? இதுவா அரசியல்? இதுவா அரசியல்னு என்னெல்லாம் சொன்னீங்க, என்னெல்லாம் சொன்னது எதுவுமே செய்யல. மக்களே இதுவாங்க அரசியல், ஏமாற்று அரசியல். இவர்களுக்கு எப்படி அந்த பணம் வந்துச்சு? வரும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் கார் கொடுப்பேன்னு சொன்ன இந்த தமிழக முதலமைச்சரை உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கவா? உங்களுக்கு எப்படி இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் உங்களால எப்படி வழங்க முடியும்? அதற்கான நிதி எங்கெண்டு வரும்? புரியலையா? பணம் எங்கெண்டு வர? என்ன எங்கெண்டு வரும்? விவசாயிகள் கஷ்டப்பட்டு உண்டாக்கின உற்பத்தி செஞ்ச நெல்லு மழையில நனைஞ்சு முளைச்சு போகுதுங்க இந்த ஆட்சியில தான். ஆனா அதை சரி பண்ணது பணம் இல்லை, டப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு காரை கொடுத்தது பணம் இருக்குது இல்ல. இதை பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்ச தற்கூறிகளை பாருங்க. அதுக்கு மேல ஒரு சம்பவம் என்ன தெரியுமா மக்களே? ஒருத்தர் சொல்லியாரு, எனக்கு இனோவா கார் தான் வேணும், எல்லாருக்கும் இனோவா கார் கொடுக்கணும்னு. கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் என்ன செய்யுது மக்களே? இந்த சட்டசபையை பார்க்கவே பிடிச்சல. எப்ப இந்த சட்டசபை மாறும்? அதுவும் யாராவது எழுந்தி ஒரு வார்த்தை உங்களுக்கு இதற்கு பணம் எங்கிருந்து வருது, எப்படி வரும் அப்படின்னு கேட்கறது யாருமே இல்லையா இந்த சட்டமன்றத்துல? யாருமே இல்லையா? இதற்குதான் சீமான் அவர்கள் சட்டமன்றம் போனோம். சீமான் அவர்கள் அந்த சட்டமன்றத்துல இருந்திருப்பி அவர் கேட்டிருப்பாரு. என்ன கேட்டிருப்பாரு தெரியுமா? உங்களுக்கு இதற்கு பணம் எங்க வருது? இரண்டாவது, நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றக்கு பணம் இல்லை, கஜானா காலி. இப்போது இது கொடுக்க, கார் கொடுக்க உங்களுக்கு பணம் எங்க வருது அப்படின்னு கேள்வியே கேட்டிருப்பாரு. அதுதாங்க சீமான். இதற்கு தாங்க சீமான் சட்டமன்றத்துக்கு தேவை. புரியுதா மக்களே? அதனால இது ஒரு அரசியலே கிடையாது. எப்படியோ போச்சு, 5 வருஷம் நாசமா போச்சு. அது மட்டும் உறுதியா என்னால சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் மேல நான் நினைச்சிட்டு இருந்தேன், பாட்டாளி மக்கள் கட்சி சிறந்த கட்சி, அந்த ஒரு கட்சி மட்டும்தான் சட்டமன்றத்துல மக்களுக்காக பேசுது. குறிப்பாக அன்புமணி ராமதாஸோட மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் விவசாயத்தை குறித்தும் காவிரி பிரச்சனை குறித்தும் சட்டமன்றத்தில் எழுப்பிய கேள்வியை பார்க்கும்போது இவர்கள் தான் சட்டமன்றத்துல உண்மையா பேசணும் இப்ப இருக்கிறதுல அப்படின்னு நான் அவர்களை நினைச்சு சந்தோஷம் அடைஞ்சேன். எப்படி ஒரு ஆள் இருக்கணுமா சட்டமன்றத்துல அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நான் அந்த வீடியோவை பார்த்த பிறகு என்ன தோணுது தெரியுமா மக்களே? பாருங்க நீங்க அந்த வீடியோவை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்க வேண்டும் என்பது மனதார பாராட்டி வரவேற்று, அதுவும் முதல் முறையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் மட்டுமல்ல, அதற்கான எரிபொருள் மட்டுமல்ல, உதவியாளர்களுக்கும் சேர்த்து வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த எண்ணத்தை மனமாற ஓட்டுநர் உட்பட அனைவரையும் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் பாட்டாளி மக்களோட கட்சி சார்ந்த ஒரு எம்எல்ஏ எழுந்து என்ன கேட்டாரு தெரியுமா? வாழ்த்து சொல்லியாரு. எப்படி வாழ்த்து சொல்லியாரு? எதற்கு? எல்லாருக்குமே கார் வழங்கும் திட்டத்தை அறிவிச்சதுக்கு வாழ்த்து சொல்லியாரு. குறிப்பாக எல்லா கட்சியினருக்கும் அந்த
சட்டமன்றத்தில் இருக்க அனைத்து எம்எல்ஏக்கும் சபாநாயகர் சொல்லியாரு எல்லாருக்குமே தருவாரு அப்படின்னு. எல்லாருக்கும் தர சபாநாயகருக்கு கேட்க கேள்வி இல்லையா பணம் எங்கிருந்து வருதுன்னு? இத பார்க்கும்போது சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து அத சிரிச்சிட்டு இருக்காங்க. சௌமியா அன்புமணி நான் என்ன நினைச்சேன்னா கேட்பாங்க, இந்த பணம் உங்களுக்கு எங்கிருந்து வருது, இத்தனை வாக்குறுதி நீங்க கூறுனீங்களே எதுவுமே நடக்கலையே செய்யலையே, ஆனா இதற்கு மட்டும் பணம் எப்படி வரும் அப்படின்னு சௌமியா அன்புமணி வந்து கேள்வி எழுப்புவதுன்னு நான் நினைச்சேன். ஆனா அதுவும் நடக்கல, மக்களே நடக்கலன்னு. இத பார்க்கும்போது ஒரு விஷயம் உறுதியாகுது, சட்டமன்றத்தில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பீஸ். புரியுதா? எதற்கும் லாயக்கில்லாதது, எதற்குமே லாயக்கில்லாதது. இத புரிஞ்சுக்கிற மக்களை, இந்த சட்டமன்றம் வேணுமா, சீமான் தலைமையில் இருக்கும் சட்டமன்றம் வேணுமா? நல்லா சிந்திச்சீனி அடுத்த தடவையாவது பார்த்து வாக்களிங்க. ரெண்டாவது வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ உள்ள பெயர்ந்தா சட்டமன்றத்துல இந்த கேள்விக்கு விஜய் அவர்கள் சொன்ன இந்த பதிலுக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்கணும், கேள்வி கேட்டிருக்கணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் மக்களுக்காக சேவை பண்ண வந்தவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி எம்எல்ஏ கேண்டிடேட். புரியுதா? அவர்கள் ஜெயிச்சு உள்ள போயிருந்தா நீங்க இனோவா கார்ல எந்த பெரிய கும்ப கார் கொடுத்தாலும் அவர்கள் வேண்ட மாட்டோம். ஏன்னா அது மக்களின் பணம். அந்த பணத்தை வச்சு நமக்கு மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவோம். ரெண்டாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவோம். தற்சார்பு பொருளாதார திட்டத்தை நம்ம செயல்படுத்துவோம் இந்த பணம் என்ன இருந்துன்னா அப்படின்னு அவர்கள் பேசியிருப்பாங்க. இதுக்குதாங்க சட்டமன்றத்துல சீமான் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் சட்டமன்றத்தில் போயிருக்கணும், அவசியமான ஒண்ணு. இதை பார்க்கும்போதுதான் எனக்கு தெரியுது தமிழ்நாடு பாவம் பண்ணிருக்குன்னு. நீங்க பாவம். ஏன்னா கலியுகத்துல வந்து நமக்கு வந்து கடைசி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்ப நம்ம உலகம் அழிய போகுது, கடைசி காலம் அப்படின்னு நான் என் முன்னவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப பார்க்கும்போது இப்பதான் கடைசி காலம் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருக்குமே மனசாட்சி கிடையாது, சட்டமன்றத்தில் இருக்கிறவருக்கு மக்களை குறித்து பேசணும்னு ஒரு எண்ணமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை பார்க்கணுமாங்க நீங்க? பார்க்கணுமான்னு தேவையான காருக்கு வேண்டிய நீங்க ஜெயிச்சு சட்டமன்றம் போனியா? காருக்கு உங்களுக்கு தரக்கு வேண்டிய மக்கள் உங்களை வாக்களிச்சணும். புரியல எனக்கு எதுவுமே நடக்குது, புரியல. தலை சுத்துதுங்க சட்டமன்றத்துல பேசியதை பார்க்கும்போது. போங்க, போச்சுங்க தமிழ்நாடு, போச்சு, வேஸ்ட், முடிஞ்சு. யாருக்குமே மக்களோட எண்ணம் கொண்டவர்கள் யாருமே அங்க இல்ல சட்டமன்றத்துல. ஒரே ஒரு ஆள் இருந்தனும், அன்புமணி ராமதாஸோட மனைவி சௌமியா அன்புமணி அவர்களை நான் வந்து தெய்வம் மாதிரி நினைச்சேன். ஏன்னா சட்டமன்றத்துல மக்களுக்காக விவசாயிகளுக்காக பேசியது, அவர்கள் பேசியதை நான் பார்த்தேன். அப்போ எனக்கு சீமான் அவர்கள் போகல, ஆனா அதுக்கு பதிலாட்டு நேர்மையான ஒரு ஆள் அங்க உள்ள இருக்காரு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள சின்ன ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சந்தோஷமும் தவிடு வழியாச்சு. பாட்டாளி மக்கள் தலைவர் கட்சி எம்எல்ஏ பேசின உடனே என்ன பண்ணியதுன்னு எனக்கு தெரியல. முடிஞ்சு. ஆனா இதுக்குதான் வரக்கூடிய இடைத்தேர்தல்ல சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் சட்டமன்றம் போயே ஆகணும். போனாதான் மக்களுக்காக பேசணும். இந்த பிரச்சனைகளை இதுக்கெல்லாம் எதிர் கருத்து வச்சுக்கு தகுதியான கட்சி அது நாம் தமிழர் கட்சி. அதை புரிஞ்சுக்கிட்டு மக்களை நாம் தமிழர் கட்சிக்கு வலிமைப்படுத்துங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்களே சட்டசபையில வந்து விஜய் அவர்களோட படத்தை வச்சு, படத்தின் டைட்டில வச்சு ஒரு வாழ்த்து ஒண்ணு எம்எல்ஏ வாசிக்காரு. தமிழக மக்கள் நாளைய தீர்ப்பை நலமுடன் எழுதினார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குஷியோ குஷி. காலமெல்லாம் காத்திருந்த மக்களுக்கு காவலனாய் கண்ணுக்குள் நிலவாய். இத பார்க்கும்போது சட்டசபையா ரசிகர் மன்ற கூட்டமா எதுவும் புரியல மக்களே, புரியல. ஏன்னா நான் வந்து ஒரு அஜித் ரசிகர் மக்களே. நீங்க தான் அஜித் ரசிகர் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு பிளெக்ஸ் வைக்கும் போது, அஜித்தை வச்சு ஒரு பிளெக்ஸ் வைக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதுல வந்து நமக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுப்போம். அதுல வந்து என்னன்னா அஜித் அவர்களோட படத்தின் டைட்டில வச்சு நமக்கு வந்து ஒரு மேரேஜ் வீடுனா அந்த மேரேஜ் பொண்ணையும் மாப்பிள்ளையும் வாழ்த்தி அந்த டைட்டில வச்சு நம்ம ஒரு இது கொடுப்போம். அதே போல இவர்கள் சட்டமன்றத்தை எழும்பி நின்று வாசிக்காரு. இதை பார்க்கும்போது எனக்கு சத்தியமா சட்டமன்றம்னு தோணவே இல்லை. மக்கள் பிரச்சனை அங்க பேச போறது எந்த காலத்திலயும்
நடக்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து இதுவரைக்கும் பேசினது நான் உண்மையை நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, அவர்களும் பப்ளிசிட்டிக்காக பேசி இருக்கணுமோன்னு தோணுது. ஏன்னா இந்த காரை குறித்து பேசும்போது வாயே திறக்காம இருந்தாங்க பத்தி. அப்பவும் எனக்கு அவர்களுக்கு மேல இருந்த நம்பிக்கையும் போச்சு, மக்களை போச்சு. இனி தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்சு பாஸ் ஆக்கின எல்லாருமே தலையை தொங்க போட்டுட்டு இருங்க, முடிஞ்சு தமிழ்நாடு முடிஞ்சு. இந்த கார் கொடுக்கிய திட்டத்தை பத்தி பொதுமக்கள்கிட்ட நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஆனா அதுல ஒரு பொண்ணு பேசிய காணொலியை நீங்க கேளுங்க மக்களை. இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதை பார்த்துமா அந்த சட்டமன்றத்தில் இருக்க ஒருத்தனுக்கு திரும்பணும் என்ன வரல? என்ன வரல? உங்களுக்கு இந்த 5 வருஷத்துல அடுத்து நம்ம வருவோமோ வரமாட்டோமோ எம்எல்ஏ ஆகுது. அதுக்கு முன்ன எவ்வளவோ சுருட்ட முடியுமோ சுருட்டிட்டு போயிடணும். ஒருவேளை வந்தா அடுத்து சுருட்டலாம், இல்ல ஒருவேளை வரலன்னா நம்ம இப்பவுமே சுருட்டி வச்சிருப்போம் அப்படிங்கிற எண்ணம் தானே இருக்குது. என்னெல்லாம் கிட்டுதோ, காரு, லாரி, பஸ் என்ன கிட்டாலும் வேண்டி அங்க ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் தானே உங்களுக்கு தோணுது. வேற என்ன நல்ல எண்ணம் இருக்க போகுது உங்களுக்கு? ஒரு நல்ல எண்ணமும் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் வேஸ்ட். எல்லாத்துக்கும் மேல ஊரா வீட்டு நெய்ல உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு தமிழக முதலமைச்சர் மரியாதை கூறிய விஜய் அவர்கள் சொன்னாரு. ஆனா இப்ப யாருக்க வீட்டுல இருந்து நீங்க ஸ்வீட் செய்தியா? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. மக்கள் வரி பைசல தானே ஸ்வீட் செஞ்சு காராட்டு அவர்களுக்கு கொடுக்க போறியா? ஸ்வீட்டுக்கு பதிலாட்டு. ஆனா இந்த மக்களுக்கு தான் மூல வளர்ச்சி குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியை தமிழ்நாட்டுல உருவாக்கிட்டு வேலையும் இல்ல, காரும் இல்ல, எனக்கு வேலையும் கொடுத்திருக்காரு யாரு? சட்டமன்ற உறுப்பினர். வேலையும் இல்ல, காரும் இல்ல. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ஆனா பாருங்க மக்களே, இன்னைக்கு வேலையும் அவருடைய சொத்து மதிப்பு அவருக்கு எல்லாமே பார்க்கும்போது வாயெடுத்தா பொய்யாலே பிறந்து வளர்ந்த கூட்டம் தமிழக வெற்றி கழக கூட்டம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீண்ட நாள் கோரிக்கை என்ன தெரியுமா? காவிரி பிரச்சனை இல்ல, நீட்டு பிரச்சனை இல்ல, கச்சத்தீவு பிரச்சனை இல்ல, என்ன பிரச்சனை? விவசாய பிரச்சனை இல்ல, என்ன பிரச்சனை? சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் கொடுக்கணும். இதுதானா உங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை? சௌமியா அன்புமணி மேடம், உங்களை நாங்க என்னமோ நினைச்சிட்டோமே. நம்ம நினைச்சதெல்லாம் கெட்டதாட்டை முடியுது. நம்ம இவர்கள் நல்லவர் அப்படி நம்ம எய்ம் பண்ணா ஒரு 5-6 நாளத்துல நமக்கு தெரியுது அவர்கள் கெட்டவர். இதற்கு யாரையுமே நம்ப கூடாதுங்க, யாரையுமே நம்ப கூடாது. நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றம் போய் இதே மாதிரிதான் பேசினான்னு நம்ம எதிர்ப்போம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போய் மக்களுக்காக பேசாம இந்த மாதிரி கார கை கட்டி என்ஜாய் பண்ணிய மாதிரி எங்கள் நாம் தமிழர் கட்சி உறவுகள் இருந்தாலும் நாங்க எதிர்ப்போம். ஏன்னா எங்களுக்கு தேவை கார் இல்ல, மக்களின் வாழ்க்கை. புரியுதா? மாதந்தோறும் 2500 ரூபாய் தருவேன்னு சொன்னாரு. அது ஏன் கொடுக்கலன்னு கேட்க ஆள் இல்லை. நீங்க இந்த கார் அறிவிச்சதுலே தலைவரே, இதை ஏன் நீங்க அப்ப கொடுக்க முடியல, இதற்கு பணம் எங்கண்டு வருது அப்படின்னு கேட்க யாருமே இல்லை. மக்களை போச்சு. இனி தமிழ்நாடை யாராலையும் காக்க முடியாது. போச்சு. இனி 5 வருஷம் இதே நிலைமை தானா? இனி அடுத்து என்ன வேணும் அவர்களுக்கு? கார்ல வரும்போது ஸ்பீடா வர முடியல, அதிகமா டிராபிக் இருக்கு, அதனால எங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அப்படியே அதையும் வாங்கி கொடுப்பாரு. புரியுதா? வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு கூட இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் முக்கியம், மக்கள் முக்கியம் கிடையாது. மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் யாருமே முக்கியம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க மக்களை. அதனால இந்த திரை கவர்ச்சியில மயங்கினதெல்லாம் மயக்கத்தை எல்லாம் உங்களை எல்லாம் கல்லை கொண்டாடிச்சாலும் மயக்கத்துல இருந்து நீங்க தெளிய மாட்டேன்னு இனியாவது தெளிவியான்னு நான் நினைக்கிறேன். தெளிஞ்சா உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. இல்லையா? உங்களுக்கும் கெட்டது, எங்களுக்கும் கெட்டது. அதனால மக்களை இனி அடுத்த தடவை சிந்திச்சு வாக்களிப்போம். தமிழ்நாட்டை மீட்டு எடுக்கணும். தமிழ்நாட்டுல நல்ல ஒரு ஆட்சி, தூய ஆட்சி மலரணும். அதற்கு
நம்ம வந்து இனிமேலாவது பார்த்து நல்ல கட்சிக்கு, மக்களுக்கான கட்சிக்கு வாக்களிச்சு அதிகாரத்தை நம்ம கொடுப்போம். புரியுதா? இந்த இதை குறித்து உங்களுக்கு என்ன தோணுது மக்களே? எனக்கு கமெண்ட்ல நீங்க சொல்லணும். அப்பதான் உங்க மனநிலை எப்படி இருக்கு, என்ன மாதிரிதான் உங்க மனசு இருக்குதா அப்படின்னு என்னை பார்க்கணும். அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சரியா மக்களே? அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் சட்டமன்றத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருப்போம். மக்களுக்காக என்னைக்காவது ஒரு நாள் பேசணுமா, இல்ல பேசாம தான் போயிருவோமா இந்த 5 வருஷம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.